ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மீஷோவில் தாங்க ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். திஸ் டைம் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வளையல் தாங்க. ஐம்பொன் வளையல் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோ போடணும். ஆல்ரெடி நான் சில ஐம்பொன் ஜுவல்ஸ்லாம் போட்டிருந்தேன். எனக்கு வளையல் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த வளையலை நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி வந்திருக்கு, ரிவ்யூ என்ன எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது எப்படி வந்திருக்கு, லுக் வைஸ் எல்லாமே, குவாலிட்டி வைஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம செக் பண்ணிட போகிறோம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ நான் மொத்தமாக 16 வளையல் ஆர்டர் போட்டிருக்கேன். இது 2 இருக்குது. 12 வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், 16 போட்டுக்கலாம். 100 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். அது கூப்பன்லாம் போக நமக்கு ஒரு 30 ருபீஸ் லெஸ் ஆகுங்க. ஸோ இப்போ இந்த வளையல் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது இப்படி கவரோட பார்க்கும்போது செம்ம லுக்காக இருக்குது. கோல்டு போலேயே இருக்குது. உங்களோட கேமரா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நேரில் பார்க்குறப்ப நிஜமாகவே இது கோல்டு மாதிரி தான் இருக்குது. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கோல்டு பிளேட்டட்னு. ஸோ கோல்டு டைப் தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த டைப்பில் வெளியே போட்டுட்டு போகணுன்னு, இது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு மேரேஜ் போகிறோன்னா சைடில் ஒரு வளையல் போட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. என்ன தான் கண்ணாடி வளையல் போட்டாலும் இந்த ஐம்பொன் வளையல், கோல்டு போட முடியாது, இதை மேட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பேஸில் இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய ரிவ்யூ பார்த்து தாங்க நானும் ஆர்டர் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது, நல்லா இருக்காது, போயிடும், இதெல்லாம் ஃபேட் ஆகிடும் அப்படின்ட்டு நான் வாங்க மாட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் நான் இதை போட்டிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டே இருக்கீங்க நீங்களே. செம்மையாக இருக்குது. கோல்டு போலேருக்கு. நமக்கு இதே ரேஞ்சில் கோல்டு வேணும்னாலும் ஆர்டர் போட்டுக்கலாங்க. மாடல் சூப்பராக இருக்குது. அந்த சைடில் இது மேட்ச் நான் இப்போ என் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதோட லுக் எப்படி வந்திருக்குன்னு. சைடில் ஒரு வளையல் போட்டிருக்கேன். நான் இப்போ இன்னொன்று போடுறேன் பாருங்கள். ஓரளவு கம்ப்ளீட் லுக்கு சூப்பராக இருக்குங்க. கையில் போடும்போது தங்க மாதிரியே தெரியுது பாருங்கள். அது டிஃப்ரென்ஸே தெரியல. விற்கிறது நம்மளா சொன்னால் தான் நம்புவாங்க. அதுக்கும் நம்புவாங்களான்னு தெரியல. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. என்னடா சும்மா அடிச்சு விட்றான்னு நினைக்காதீங்க. நிஜமாக நேரில் பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குது. அது நீங்கள் தண்ணியில் படாமல் யூஸ் பண்ணி எந்த இது வாங்கினாலும் ரெகுலராக தண்ணியில் பட போயிடும். ஸோ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து, அதாவது என்ன சொல்கிறது, டேக் கேர் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பார்த்து தண்ணியில் படாமல் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கழட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போயாவது 1, 2 கூட போடலாம். சில பேருக்கு நிறைய போடணும்னு ஆசைப்படுவீங்க, சில பேர் 1, 2 போடுவீங்க. ஸோ அது உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எப்படி சைடில் இருக்கிற அந்த மெலிசான வளையல் போடணுமோ இல்லை அந்த தடியான வளையல், அது உங்களோட சாய்ஸ் தான். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்த சிங்கிள் வளையலும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம சாய்ஸ் எது பிடிச்சிருக்கோ போட்டுக்கோங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அனுப்பிச்சிருக்கேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.